அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும், நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழலாம். யாரு அதிபதி? சுக்கிர பகவான். சுக்கிரன் பகவான் வந்துட்டாருன்னா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிரக பயிற்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் கரெக்டா பாருங்க, விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா ஜனவரி மாசம் 18ஆம் தேதி இருந்து பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி தனுசு ராசிக்கு போறார். பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி வரை இருக்கிறார். 18ல இருந்து பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி வரை அவர் தனுசு ராசியில தான் இருப்பார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி, இந்த பயிற்சி எல்லாரும் நான் பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா, குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நல்லா பாருங்க, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். ஆனா சுக்கிர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார். அப்ப இது மிகப்பெரிய யோகம். காலபுருஷனுக்கு 9வது ராசியில சுக்கிரன் நிக்கிறார். 9ஆம் நம்ம ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்க, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க. அப்ப எல்லா 12 ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மனிதனுக்கு சுக்கிர பகவான் தான் ஆசை. யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. லைஃப்ல நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், தொழில் பண்ணணும், உத்தியோகம், பிசினஸ் பண்ணணும், எல்லா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க, குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம். நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு, நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும், நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல தான் பதிவு பண்ணுவேன். நம்முடைய இறை சிந்தனை, நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். ஏன்னா சுக்கிரன் யாரு? மகாலட்சுமி. யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடக ராசி. அப்ப கடகராசியில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க அன்பான குணங்கள் இருக்கும். கடகராசியில பிறந்தா எதுலையுமே அன்பான குணம் உள்ள நபர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இதுலையுமே பாருங்க, இவங்க ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். நிறைய சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த பல ஆங்கில யோசிப்பாங்க. இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யார் எது பேசினாலும் சரி அதை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க பேசுனா பேசுங்க, என்னுடைய விஷயம் என்ன, என்னுடைய காரியம் என்ன, அந்த காரியத்துல கன் மாதிரி உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள். ஆனா குடும்பத்து மேல நிறைய அன்பு காட்டக்கூடிய நபர்கள். இவங்க நிறைய விஷயத்துல ஏமாந்துருவாங்க. குடும்ப ரீதியாக பாசத்துக்காக நிறைய ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள். தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசியை நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இது பொதுவாக இதுக்கு சந்திரபானு ஆதிக்கம் வரனால நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அதை பல கற்பனை பண்ணுவார். இப்ப நாளைக்கு அந்த வேலைக்கு போனோம்னா இன்னைக்கே யோசிச்சு பார்ப்பாரு, இந்த வேலை இப்படி இருக்குமோ, இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இதை இப்படி பண்ணா சிறப்பா வருமானு சொல்லி கற்பனையில சாதிக்கக்கூடிய நபர். ஆனா இவருடைய கற்பனை நிஜமாகுங்க. ஒரு சில பேர் கடகராசி பாருங்க, இவருடைய கற்பனை தான் இங்க சூப்பரா இருக்கும். இவர் நினைச்ச ஒரு காரியத்தை கற்பனை படி சொன்னார்னா அது கரெக்டா மாறாது. ஒரு சில பேருக்கு அது யோகமும் இருக்குது. கற்பனை நிஜமாகக்கூடிய நேரமும் இந்த கடகராசி தான். இவங்க எதுலையுமே அஞ்சான் நெஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, அன்பால இவங்களை அடிக்கலாம். ஆனா காரியத்துக்காண்டி இவர் கோவத்தை காட்டினா இவர் எதுலையுமே கேர் பண்ண முடியாது. நீ என்ன சொல்லிட்டு போ, அவர் பாட்டு இலக்க நோக்கி போயிட்டே இருப்பார். அன்பால வச்சா இவரை நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம்.
கடகராசி என்பவர்கிட்ட. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை, சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போறதை நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. யாருக்காச்சும் சுக்கிர புத்தி வருதா? கண்டிப்பா நிறைய சுக்கிரதசை சுக்கிர புத்தி யாராச்சும் வரும். அவங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகமா இருக்காரா, நல்லா இருக்காரா, நல்லா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு அதை பலன் எடுங்க. நம்ம ஜாதகம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு இதுக்கப்புறம் போகலாம், திருமணம் இதுக்கப்புறம் பண்ணலாம், அதுக்கப்புறம் தொழில் மாற்றத்தை கொடுக்கும், ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபத்தியை சொல்லுவாங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த கலியுகத்துல பிறந்தா எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்துருவார். அந்த கர்ம வினையை பொறுத்து தான் இங்க பலன்கள் இருக்கும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த உலகத்துல ஜனனம் ஆக முடியாது. நம்முடைய பிறப்பு ஜாதகம் தான் மெயினான ஒரு விஷயம். பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா பலன் எடுக்க துல்லியமா இருக்கும். ஏன்னா நம்ம கடகராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது கடகராசி என்பவர்கள் தான். எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்தது கடகராசி என்பவர்கள். ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் ஆன்மீக பயணத்தை நம்ம நோக்கி சொல்றோம் போறோம். நிறைய ஒரு சப்போர்ட் பண்றீங்க. எல்லா வீடியோக்கும் சரி, அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைத்து மாத பலனுக்கும், தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதம், எல்லா பலனுக்கும் பாருங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில ஜனவரி மாசம் கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் வர்றாரு. அப்ப இந்த எந்தெந்த கிரகங்கள் இந்த சுக்கிரோட சேர்ந்து இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, ஒரு ராசிலிருந்து 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல இந்த செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாமே சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அதாவது 6ஆம் பாவகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மகர ராசியில. 8ஆம் பாவத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் உங்களுக்கு கும்ப ராசியில. 9ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது உங்களுக்கு மீன ராசியில. 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயிற்சியாகி 7ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி அவர் நேரம் அவங்க ராசியை அவங்க பாக்குறாங்க. அதாவது இந்த கரெக்டா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த கிரக பயிற்சி மட்டும் இந்த நாள்ல இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க, சூரியன், செவ்வாய், புதன் ஒரு 3 கிரகம் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். சூரிய பகவான் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதிபதி. நல்லா பார்க்கணும். குடும்பம், இடம், பூமி எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு. அந்த அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. உங்களுடைய பார்வை சூரியன் எப்போதுமே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஒழுக்கம், நல்ல எண்ணம், இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு. அவர் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு அஷ்டம சனி தான். எல்லாம் சொல்லுவாங்க 8ஆம் இடத்துல சனி இருக்குது, கவனம் தேவை அப்படிம்பாங்க. கவனம் தேவைன்னா எல்லாரும் ஏன் கவனமா இருக்கணும்? உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படின்னு பாருங்களேன். நீ என்ன லக்னத்துல பிறந்துன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரே லக்னத்துல பிறந்துக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில பேர் ஒரு லக்னத்துக்கு சனி பகவான் யோகமா இருப்பார்ல, அவங்க ஏன் பயப்படணும்? யோகம் இல்லாதவங்க தான் கவனமா இருக்கணும். யோகம் உள்ளவங்க கவனம் தேவையில்லை. இப்ப வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன், அஷ்டம சனியில தான் டபுள் மடங்கா யோகம் இருக்குங்க நிறைய பேருக்கு. அஷ்டம சனி வந்தாதான் இடம், பூமி, யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும். சரிங்களா? அஷ்டம சனி வந்தாதான் அந்த யோகத்தை பார்க்க முடியும். ஒரு சில பேர் எல்லாரும் சொல்லுவாங்க சனிபவன் கெட்ட வரும். சனிபவன் இருக்கிறதுலே சுப கிரகம்னா சனிபவனுக்கு சொல்லணும். நீதிமான், நேர்மைக்காக உள்ள கிரகம் யாருன்னா சனிபவனை தான் சொல்லணும். அதனால எல்லாருமே அஷ்டம சனி பாதிக்கும் அப்படின்னு எடுக்க வேணா. சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் நல்லா ஒரு ஸ்டெடியா ஒரு இதுல வந்துட்டாரு. அது இல்லாம பாக்கியாதிபதி சாரத்துல நிக்கிறாரு. அதுல நிறைய பேருக்கு சனி ராகு ஜாதகத்துல சூப்பரா இருந்துட்டா இப்ப எல்லாத்துக்குமே கடகராசிக்கு எல்லாத்துக்குமே யோகம் தான். என்னை பொறுத்தவரையும் சனி ராகு உங்களுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்துட்டா இந்த அஷ்டம சனி பாதிக்கவே பாதிக்காது. 100% பாதிக்காது. எடுத்து பார்த்துக்கோங்க ஜாதகத்துல. ஏன் சனி ராகு நல்லா இருந்தா பாதிக்காதுன்னு சொல்றேன். சனி பவன் 8ஆம் பாவத்துல இருக்காரு. நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரமா. அந்த அதிபதி யாரு உங்களுக்கு? 9ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு. பாக்கியாதிபதியில இருந்து ராகு வந்துட்டாரா, அவருடைய கால்கள் நிக்கிறாரா. அப்ப இங்க நல்லதை பண்ணுவா கெட்டதை பண்ணுவாரா? நல்லதை மட்டும் தான் பண்ணுவார். 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலுமே திரிகோணஸ்தானத்துல இருந்தால் அது நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும், கெட்டதை கொடுக்காது. ராகு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கணும். அவருடைய கால்கள் அந்த சனி பகவான் நிற்கிறார். அதனால எல்லாருமே கெட்டதை எடுக்காதீங்க, நல்லதா பாருங்க. சனி பகவானை நல்லதா பார்த்தா நல்லவரா மாறுவாரு.
யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. கர்ம வினை தசாபுத்தி தான் ஃபர்ஸ்டே சொன்னதான். தசாபுத்தி பாதிச்சுன்னா அந்த பாதிப்பை கண்டிப்பா அவங்க பார்த்துதான் ஆகணும். இதை மாற்றவே முடியாது யாருனாலையும். பாதிப்பை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது பரிகாரம் மூலமாக, சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக தான் நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், நம்முடைய ஜோதிட ஞான குருமார்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி மெயின். அடுத்து கிரக அமைப்பு, உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்குன்னு பாக்குறதா மெயினான விஷயம். என்னைய பொறுத்தவரையும் இனிமே சில பேருக்கு நான் சொன்ன விஷயம் நல்லா இருந்தா நல்ல யோகத்தை கொடுத்துருவார். அதே சனி பகவான் சரியா இல்லாட்டனா கண்டிப்பா வம்பு வழக்கு பிரச்சனை உண்டு. சம்பந்தம் இல்லாம பிரச்சனை வருங்க அப்படி சொல்லணும். அஷ்டம சனிகள் இதுதான், சம்பந்தம் இல்லாம பிரச்சனை வர்றது. சம்பந்தம் இல்லாம ஒரு வழக்க பாக்குறது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேச, வண்டில இருந்து விழுவுறது, வாகனத்துல வருது, வண்டி செலவு, வாகன செலவு, இட செலவு, பூமி செலவு, ஏதாச்சும் ஒரு செலவை இவர் பண்ணிருப்பாரு பாருங்க. காசு பணத்தை அதில் கொட்டிட்டு ஏமாந்துருப்பார். இதெல்லாம் நடக்கும். சனி பகவான் நான் சொன்னதுதான். சனி பகவான் மட்டும் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அம்புட்டுமே நடக்கும் உங்களுக்கு. எல்லாமே பாருங்க, பூமியில பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் வந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணாரு கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு செலவை வச்சுக்கிட்டே இருப்பாரு. குடும்பத்துல, குழந்தைகளுக்கு, இடத்துல, பூமியில, ஏதாச்சும் தொழில ஏதாச்சும் ஒரு கலகம் வந்துகிட்டே இருக்கும் இவருக்கு. இதெல்லாம் அஷ்டம சனி செய்யும். சரிங்களா? இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய பலவீனத்தை சொல்லிட்டு உங்களுக்கு யோகத்தையும் நான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்தவரையும் ஜாதகத்துல தசாபுத்தி தான். இந்த சுக்கிர பயிற்சி என்ன போதும்? பொதுவா பாருங்க, சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருக்கிறார்? உங்களுக்கு சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க. 4 குடும்பஸ்தான அதிபதி, வீடு, இடம், பூமிக்குள்ள அதிபதி. ஆல்ரெடி அதுல ஏதாச்சும் ஒரு கலகத்தை கொண்டாந்து வைக்க பார்ப்பார், பார்த்துக்கணும். வீடு, இடம், பூமி இது எல்லாமே, கால்நடை, வண்டி, வாகனம், பிசினஸ், இதுல கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். 6ஆம் இடத்துக்கு போறதுனால சொல்றேன். இது முதல் விஷயம். அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி, பாதக அதிபதியா வர்றாரா உங்களுடைய ராசிக்கு, அவர் போய் கெடுறது நல்லதுதான். அப்ப சுக்கிர பகவான் யாருக்குமே பாதிக்க மாட்டார். 6ஆம் இடத்துல இருந்தாரு, என்னை கெடுத்தாரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 11, அதாவது கடக ராசிக்கு 11ஆம் இடங்கள் பாதக அதிபதி சாதி அவர் வர்றதுனால அவரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகங்கள் உண்டு. இப்ப திடீர்னு கடன் வாங்கி வீடு கட்டுவார். இப்ப நிறைய பேர் நடந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. ஆமாப்பாங்க, கடன் கேட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கடன் லோன் சாங்ஷன் ஆயிருக்கும் பாருங்க. கடன் வாங்கி வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும். இந்த நேரத்துல கண்டிப்பா இதை பண்ணுவீங்க நீங்க. எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு, சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாருங்க. இப்ப இடத்துல பூமியை கடன் வாங்கி வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது எல்லாமே யோகத்தை அமைச்சுவாங்க. எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பா இருக்கும். வருமான இன்கம், தொழில நீங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இப்ப இருக்கும் பாருங்க. தொழில எதிரே பார்த்துக்க மாட்டீங்க, மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. இப்ப என்ன பொறுத்த தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க. எதனால? 2ஆம் வீட்டு உங்க ராசியை பாக்குறாரு, அதனால இங்க தொழிலை பண்ண சொல்றேன். வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வருமானத்துக்கு காசை கொடுப்பாருல, அப்ப நம்ம கொண்டு தொழில கொண்டு போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பா போடலாம். உங்களுடைய ஜாதகத்தை தசாபத்தினாலதான் தொழில் சந்தோஷம் இப்ப ஆரம்பியும் சூப்பரா இருக்கும். எதனால? அதெல்லாம் 10ஆம் வீட்டு உங்க ராசி வந்து பார்க்க போறாரு பாருங்க. எப்ப? கரெக்டா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி அவர் பேச்சு. ஜனவரி 18 தான் சுக்கிர பேச்சு. பிப்ரவரி 5க்கு செவ்வாய் பேச்சு ஆயிடுவாரு. 2ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு இணைஞ்சு உங்க ராசியை பார்த்துருவாங்க. இங்க தொழில் டாப்ல கொண்டு வச்சுட்டு போறாரு. தொழில டாப்ல கொண்டு வைப்பாரு அஷ்டம சனியில தான். அப்ப எல்லாமே சரசரன்னு உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும் லாபம், வருமானமா. ஜாதல தசாபதி அந்த தொழில் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல பிரச்சனை நான் சொன்னல, உத்தியோகத்துல கலகம் இல்லாம இருக்க முடியாதுங்க. கடகராசிக்கார உத்தியோகம் பறி போனவங்க பல பேர் சம்பந்தம் இல்லாம நிப்பாட்டி இருப்பாங்க. கடகராசி என்பர்கள் நண்பர்கள், பழக்க வழக்கம், உத்தியோகம் எல்லாமே தலை போட்டுச்சு. ஏன்? பூர்வீக சொத்து, பூர்வீகம் எல்லாமே கலகமா இருந்துச்சு. அதை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சாலும் ப்ரமோஷன் எல்லாமே உண்டுங்க. படிக்கக்கூடிய மாணவ கல்வி இப்பதான் சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு, அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். அரசு ஊதியம் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே சிறப்பா அமையும் போது காதல் திருமணம் நடக்கலாம், திருமணம் பண்ணிருங்க. இப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க இப்ப எழுதணும் எக்ஸாம். அஷ்டம சனியில இப்ப இந்த நேரத்துல சூரிய பவன் இங்க நிக்கும் போது எழுதுங்க, சூப்பரா இருக்கும். சுக்கிர பேச்சு வந்தவனே நீ எழுத ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அரசாங்க வேலை 100% உண்டு. சூரியன் பாக்குறதுனால சொல்றேன். அரசு மூலம் ஏதாச்சும் வெற்றி கிடைக்கணும், இல்ல அரசு இடம் கிடைக்கணும், அரசு பூமி கிடைக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடகராசி என்பர்களுக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன், ஒரே கம்பெனியில வேலை ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்து எல்லாமே இருக்கும். பெண்களுக்கு சாதிக்கலாம் நிறைய பேருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை போறவங்க தைரியம் போங்க, உங்களுக்கு நல்லா இங்க வெற்றி உண்டு. வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும்.
இது எல்லாமே மாற்றத்தை அமைச்சுக்கணும். மெயினா லாட்ரி யோகம் நம்ம ஜாதகம் கேட்கல, இந்த லாட்ரி பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% இப்ப கரெக்டா மூவ் பண்ணிப்போங்க, உள்ள போயிடலாம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் போவோம். அதோடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருந்திருப்பீங்க. எல்லாமே வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர். எதை தொட்டாலும் தடை தாமதம், எல்லாமே ஒரு மந்தமான தன்மை. காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தது, வேலையில ஏமாந்தது, உத்தியோகத்துல ஏமாந்தது, கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் பார்த்தது, இது எல்லாமே பார்த்தாரம் கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. அவர் சகோதர சகோதர மன வருத்தம், டாக்குமெண்ட்ல பண வருத்தம், வேலைக்கு அப்ளிகேஷன் எடுத்து கொடுத்துருப்பா, அந்த வேலை கிடைச்சிருக்காது, எல்லாமே பெண்டிங் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருந்திருக்கும். எல்லாமே இப்ப சரி பண்ணுவார். உங்க குருபகவான் வக்ர நிவர்த்தியானால இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றியான பாதை. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர்ப்பது கிடைக்கும், தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், அரசாங்க வேலை நிறைய பேருக்கு உண்டு, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். பொதுவா லாபங்கள், நிறைய லாபங்கள் உண்டு இந்த நேரத்துல பாத்துக்கோங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். மாமனார் மாமியோட சொத்துக்கள் கிடைக்கலாம், மாமனார் மாமியோட நிறைய அனுகூலங்கள் கிடைக்கலாம். எல்லாமே ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எப்படி சிங்கமான பாதை, சிறப்பான ஒரு பாதையை பயணிக்க போறீங்க. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தொழில் உத்தியோகம் நம்பி இறங்க, எந்த தொழில் பண்ணாலும் சரி லாபத்தை கொடுத்துருவாரு. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையை என்னடா போராட்டமா தான் நம்மளுடைய வாழ்க்கையான்னு சொல்லி பயணிச்சுக்கோங்க பல பேர். லைஃப் என்னடா இப்படி ஒரு லைஃப்ல நம்ம வாழணுமா அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர். இனிமே லைஃப் நல்லா வாழணும் சரி சிந்திக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய கால நிக்கிறார். ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப எங்கோ உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயத்த கொண்டு வைக்க போறான்னு காட்டுறாரு. வெளிநாடு வெளியூர்ல ஒரு பதவியை கொடுக்க போறாரு, அரசாங்க வேலை கொடுக்க போது, அரசு மூலம் அனுகூலம் கிடைக்க போது, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் திடீர் வெற்றிகள் கிடைக்க போது. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். இதுலதான் பிரச்சனை. பெண்ணால பிரச்சனை, ஆனால பிரச்சனை இருந்துச்சா ஆமாம்பாரு, இதுவுமே இருக்காது. நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்குமா இருந்துச்சா ஆமாம்பாரு, இதெல்லாம் இருக்காது. கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும், தொழில் லாபத்தை பார்த்துடுவீங்க. எந்த ஒரு முயற்சியாவது உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு புதுசத்துல பிறந்தவங்க. இனிமே போகக்கூடிய பாதை இரும்பு தொழில், நெருப்பு சம்பந்த தொழில், எல்லாமே கமிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆயில் நிச்சயத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அறிவுத்திறன் அதிகமா உண்டு. உங்க அறிவுக்கு ஏத்த ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க போது பாருங்க. உங்களுக்கு கரெக்டா பிப்ரவரி மாசம் கரெக்டா 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையே மாறும் பாருங்க. எதிர்பார்த்த தனலாபம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் நிறைய இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். கமிஷன் வேலை, எந்த வேலையா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். கம்ப்யூட்டர், எழுத்துக்கணி சம்மந்தப்பட்டது, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, பிரஸ்ல வேலை பார்க்கறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் லைஃப் சூப்பரா மாறும் பாருங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். தொழில் பண்றவங்க தைரியம் பாருங்க, தொழில் லாபம் இருக்கும். கல்வி நிறுவனம் நடத்துறவங்க சூப்பரா பாருங்க, சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. டீச்சிங் லைன், ஆசிரியர் வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் பாருங்க எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க கடகராசிக்கு சூப்பரான பயிற்சி அமையுது. வரக்கூடிய சுக்கிரபவனை கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள சுக்கிர பயிற்சியாக அமைகிறது.